இருப்பார். அது மாதிரி இந்த கார்த்திக் எத்தனை மணி நேரம் போனாலும் சரி உடனே கதவு திறப்பார், ஒரு புரிஞ்சிருப்போடு இருப்பார். அந்த தன்மை, அதுவும் ஒரு ஆஃபீஸ் சர்வீஸ் ஒன்றுமே வச்சுக்கல, அவர் வீட்டில் தான் எல்லாத்தையும் வச்சுருந்தார். இப்போ தான் ஆஃபீஸெல்லாம், அப்போ வீட்டில் தான். இந்த வீட்டில் கதவு எத்தனை மணி நேரத்தில் திறத்தாலும் சரி உடனே திறப்பார், உடனே அன்போடு பேசுவார். அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, வளர்ந்த சபா, பொருளாதார நிலைமை உயர்ந்த சபா நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் 2 சபா ஆரம்பித்தார். ஒன்று மயிலாப்பூர் ஃபைனான்ஸ், 2 கார்த்திக், 2 மெட்ராஸில் 1ஆம் நம்பர் சபா வைக்கிறார் அவர். அந்த பெருமை அவருக்கு தான் உரிமை. ரெண்டாவது, வளர்ந்த கலைஞரை வச்சு எல்லாரும் நாடகம் போட்டார். வளர வேண்டிய கலைஞரை ஊக்கி வச்சவர் ராஜகோபால் தான். அதுக்கு கோடை நாடக விழாவே 8 மாதம் நடக்கப்படுது. அதுவே ஒரு பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சபாவில் இங்கே நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி இருக்கோன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதை நான் பேசணும். அந்த சபாவை அதுக்கப்புறம் ஒரு கட்டமைப்போடு காட்டு வளர்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் பிரசிடென்ட் சார், அவர் சேகர், அதுக்கப்புறம் எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே. அவர்களுக்கெல்லாம் இங்கே நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த கார்த்திக் ஃபைனான்ஸ் இருக்கிற வரைக்கும் தமிழ் நாடகம் இன்று வாழும் அப்படின்னு சொல்லி எல்லா கலைஞர்களையும் என் போராட்டம் தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா கலைஞரும் முன்னாடி எல்லாரும் பேசிட்டேன். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ராஜசேகரை பற்றி. 3 வருடத்துக்கு முன்னாடி 80th இயர் நடந்து அதுக்கு எல்லா கலைஞரையும் அவர் கூப்பிட்டுருந்தார். நானும் போயிருந்தேன். ஆனால் நானும் கூட ஒரே நேரத்தில் ராமகுலத்தில் வந்தோம். நான் இப்போ 20 வருஷம் ஆச்சு அவார்டு இந்த கார்த்திக் ஃபைனான்ஸில் வாங்கி. அவர் இப்போ தான் வாங்குறார். இதுலேருந்து என்ன நினைக்கிறேன்னாக்க, ஒரு லிஸ்ட்டு நம்ம தயார் பண்ணோம். யார் யார் அவார்டு கொடுக்கணும், யார் யார் சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ண வேண்டிய அவசியம். அதை தயார் பண்ண வேண்டிய பொறுப்பு பழைய கலைஞர் தான். நான் இருக்கேன், காத்தாடி ராமூர்த்தி இருக்கான், ஏஆர்எஸ் இருக்கார், வரதராஜன் இருக்கார். இவெல்லாம் சேர்ந்து ஃபியூச்சரில் ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால், ஏன் பழைய ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ட்ராமாவுக்கு வருதில்லை, நாங்கள்லாம் டச்சு விட்டு போனால் கூட சபாவுக்கு வரோம், எல்லா நாடகத்தையும் அட்டன் பண்ணுறோம். அவள் வருதில்லை, அதுவும் ஒரு பெரிய குறை. நாடகத்தில் அவள் நடிக்காட்டால் கூட பரவாயில்ல, எல்லா நாடகத்துக்கும் அவள் வரணும், எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். அப்படி இருந்தால் அவளோட சபாவோட கான்டாக்ட் இருக்கும். அதனால ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிப்போம். ஃப்யூச்சரில் அவள் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா அவள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் எல்லோரும் பேசிட்டான். அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதில் ஒரே ஒருத்தர் மகரிஷி மாதிரி ஒருத்தர் பாராட்டுங்க, நரேந்திரன் சார். அவரை பார்க்குறதே பழைய காலத்து ரிஷி மாதிரியே இருக்கார். அவர் 20 வருஷம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் பல அவார்டு வாங்கியிருக்கார், ரிட்டையர் ஆகியிருக்கார். அவர் அவர் மிருதங்கத்தை தொட்டால் அவருக்கும் மிருதங்கத்தோட ரிலேஷன், குழந்தைக்கும் மிருதங்கத்துக்கு உள்ள, தாய்க்கும் தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தொட்டாலே டங் டங்குன்னு பல சொதிகள் வரும். அவரை பார்க்க நம்ம அப்புறம் வரேன். அடுத்து ராஜசேகர். அது மாதிரி ஒவ்வொரு கலைஞரும், அதே மாதிரி பிரேமா சதாசிவம் அவர்கள். நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறப்போ பிரேமா சதா அந்த காலத்தில் குடும்ப படித்த பெண்கள் நாடகத்துக்கு ஒரு ரோடாங்கிறத தொழிஞ்சு வந்தவர் பிரேமா சதாசிவம். அது மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் இருந்திருக்கார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருந்திருக்கார். சத்தாங்கிற அமைப்பை இப்போ டம்மி ஸ்டூப்பில் அவர் நடிச்சுருக்கார். இந்திரா காந்தியாக நடிக்கிறார். அப்படின்னா பார்த்துக்கல. அது அத்தோடு இல்லை, சதாசிவத்துக்கு ரைட் ஹேண்டாக இருந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார். ஸ்ரத்தாங்கிற அமைப்பையும் நடத்திட்டுருக்கார். அது நம்ம பாராட்டாத இருக்க முடியாது. 3வது சொல்கிறதுனா நம்ம மதுவந்தியை பற்றி சொல்லணும். மதுவந்தி ஃபேமிலி இருக்கு, பயங்கரமான ஒரு ஃபேமிலி. ஒரு புறம் பார்த்தா தாய் பாட்டி பெரிய பெரிய மெட்ராஸ்லேயே பெரிய ஸ்கூலில் நடத்தினவங்க. இன்னொரு பார்த்தா OGP. சங்கீதத்தில் மும்மூர்த்தி சொன்னாக்க உடனே இவர் ஞாபகம் வருது. நாடக உலகத்தில் அமுத்தூரில் மும்மூர்த்தினா 3 பேர். ஒன்று சாம்பு நடராஜன், இன்னொன்று OGP, இன்னொன்று சங்கர் நாராயணன் ஒருத்தர். இவன் 3 பேர் தான் மும்மூர்த்திகள். நான் சொல்கிறேன் அமுத்தூரில், தப்பாக நினைக்கிறேன், அவசியம் செய்யலை. அமுத்தூரில் மும்மூர்த்திகள் அப்படி தான் சொல்கிறேன். அந்த மும்மூர்த்தியில் வழி வந்தவர் தான் மதுவந்தி. அவன் அரசியலையும் ஈடுபட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட போய் ஒரு கிளைமாஸ் போய்ட்டு தான் இங்கே வந்தாங்க. அதே மாதிரி அவார்டு வாங்கின இத்தனை பேரும் ஒருத்தர் சிறந்து வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தையும் சொன்னாக்க நேரம் போயிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லிட்டேன், நான் அதை பண்ணால் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, இதே கார்த்திக் ஃபைனான்ஸை ஒரு கட்டமைப்போடு நடத்திட்டு இருக்கிற சேகர் அவர்களையும் பிரசிடென்ட் ஸ்ரீகாந்த் அவர்களையும் எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும். அப்போ எல்லாரையும் நான் மனமாற பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பத்திலே தொண்டை சரியில்லை என்றால் நாடக உலகுக்கு நீங்கள் ஆற்றிய தொண்டை யாராலும் மறக்க முடியாது. அவருக்கு நம்முடைய அரங்கம் கரவொலி மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது.